இந்த அமலாக்கத்துறை ரெய்டுக்கு போன அதிகாரிகளுடைய சொத்து என்னன்னு பார்த்தீங்களா? ரெய்டுக்கு முன்னாடி என்ன சொத்து இருந்தது, ரெய்டுக்கு அப்புறம் அமலாக்கத்துறை அதிகாரி வீட்டில் என்ன சொத்து இருக்குதுன்னு பார்த்தீங்களா? தேர்ந்தெடுத்தவங்க போறங்க நம்ப மாட்டாங்க. தேர்தல் நேர்மையாக நடந்ததுன்னா 234 தொகுதி திமுக தான். இன்னும் நான் ஒன்றும் பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இது நான் மாற்றத்துக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஒரு பெரிய அரசியல் தலைவர் வந்து இறந்து போகணும். ஏன்னா அனுதாப ஓட்டு ஒன்று இருக்குது இல்லை. ரெட்டையில வச்சுட்டு எத்தனை தோல்விங்க? 10 தோல்வி பழனிசாமி போய் ரெட்டையில சின்னம் கிடைச்சதுன்னா ஜெயிச்சுட்டோங்கிற ஒரு காலம் போய் ரெட்டையில குப்பையிலையா மாற்றணும். பாஜக ஏதோ ஒரு இனம் தெரியாத சிக்கல்ல சிக்கிக்கிட்டு, அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு வந்து தீவிரவாத தாக்குதல். அவன் உள்ள வந்து கொண்டுபிட்டு போயிருக்கான். இன்னைக்கு வரல அவனை பிடிக்கல. நீ அங்க அடிச்சா இங்க அடிச்சான்னு சொல்ற நம்பர் தான் இல்லையான்னு தெரியல. பயமா இருக்குது. நீ என்ன பாதுகாப்பியா இல்லையாங்கிற பயத்துல இவ்வளவு நான் கேட்டுக்கிட்டு. இல்ல பொம்மை முதல்வர் அப்படின்னு இன்னும் சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி அவர்கள். முதல்வரை பார்த்து இந்த மாதிரி ரைடெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. ஸ்டெர்லைட் ஆலையில் இது பண்ண போது நானே டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அனுபவத்தை வச்சு சொல்றாரு. தேமுதிக பாமக வந்து கணக்குல சேர்த்தாதீங்க. ஏன்னா அவங்க எங்க சேருவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம். அவங்க பேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க உலகத்தில் இருக்கிற எல்லா கட்சியும் சொல்லலாம், இந்த அணியில தான் சேருவாங்க, இந்த அணியில தான் சேருவாங்க. இந்த 2 கட்சியை மாத்திரம் யாருன்னு சொல்ல முடியாது. தலைவர்களுக்கே தெரியாத விஷயம். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024. 1951. Green Park Coaching Center. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம் சார். அமலாக்கத்துறையுடைய ரைடு மிக நியாயமானதாக தான் நடத்தப்படுகிறது. குற்றவாளிகள் கண்காணிக்கப்பட்டு சிக்குகிறார்கள் அப்படின்னு ஒரு தரப்பு எழுதிட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்புல வந்து இது திமுகவுக்கு 2026 வைக்கக்கூடிய ஒரு செக் அப்படின்னும் எழுதிட்டு இருக்காங்க. இது ரெண்டுத்தை எப்படி சார் முதல்ல புரிஞ்சுக்கிறது? நீங்க என்னுடைய பதிவுகளை பார்த்ததே இல்லைன்னு தெரியுது. நான் அப்போவே என்ன சொன்னேன், எலெக்ஷன் வரப்போகுதுங்க, மத கலவரம் ஒன்று வரும், தீவிரவாத தாக்குதல் ஒன்று வரும், அதை நான் சொல்லலை. அப்புறம் வந்து எதிர்கட்சிகளுடைய வீடுகள்ல எல்லாம் ரைடு, அமலாக்கத்துறை ரைடு நடக்கும் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். இல்லை ரைடுக்கு உள்ளாக்கப்பட்டு சொன்னேன். எலெக்ஷன்ல கில்லாடிகள்ல பேர் வாங்கின KN நேரு, ஈரோடு முத்துசாமி, KKSSR ராமச்சந்திரன், பொன்முடி, சேகர் பாபு, ஏவாவேலு, இவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் எலெக்ஷனில் பெரிய ஆளுங்கன்னு பேர் வாங்கினவங்க. இவங்க வீட்டில எல்லாம் ரெய்டு நடக்கும்னு அது பிரகாரம் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பயிற்சியில் வர ஆரம்பிச்சிருக்குது. அப்புறம் வந்து இப்போ உதயநிதி கொஞ்சம் பெருசாக வந்துருக்கு. அவர் வீட்டில் அவருக்கு தெரிஞ்சவங்க வீட்டில எல்லாம் ரைடு நடக்குது. இதெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்குது. அவங்கக்கிட்ட இருக்கிறது 3 இருந்தாங்க. சில நீதிபதிகள், அமலாக்கத்துறை, வாக்கு இயந்திரம், இதை 3 வச்சுக்கிட்டு தானே பாஜக ஓடிக்கிட்டு இருக்குது. இல்லை இப்போ இந்த டாஸ்மார்க் இயக்குனர் விசாகனை வந்து இப்போ பிடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து அடுத்து அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்கு. அடிப்படையோட மக்களுடைய கேள்வி என்பது, இப்படி சிக்கிறவங்க யாருமே புனிதர்கள் கிடையாது தானே, குற்றம் இருக்கு மாற்றாங்க அப்படின்னா மக்கள் பார்க்குறாங்க. அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாத்தையும் விட ஒரு பொதுவான கேள்வி வருது. அமலாக்கத்துறை இதுவரையில் யார் யார் வீட்டில் ரெய்டு பண்ணிச்சு, எவ்வளோ பணம் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டது, அந்த பணத்தை வைத்து மக்களுடைய நலத்துக்காக அந்த அரசாங்கம் செய்த நன்மைகள் என்ன, இதை ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்களா இதுவரையிலும்? இந்த அமலாக்கத்துறை ரெய்டுக்கு போன அதிகாரிகளுடைய சொத்து என்னன்னு பார்த்தீங்களா? ரெய்டுக்கு முன்னாடி என்ன சொத்து இருக்குது, ரெய்டுக்கு அப்புறம் அமலாக்கத்துறை அதிகாரி வீட்டில் என்ன சொத்து இருக்குதுன்னு பார்த்தீங்களா? தேர்ந்தெடுத்தவங்க போகிறங்க நக்க மாட்டாங்க. செந்தில் பாலாஜி வீட்டில் எத்தனை வருஷங்க ரைடு பண்ணீங்க? எப்படி போனீங்க? அனுமதி வாங்கினீங்களா? இப்போ மாட்டிக்கிட்டு இருக்குது. கவர்னர் வந்து உத்தரவு கொடுக்கணும், மாநில அரசு வந்து ஒப்புதல் கொடுக்குற நிலைமைக்கு வந்துருச்சு அமலாக்கத்துறையெல்லாம். அதனால தான் இப்போ வந்து குடியரசுத் தலைவர் விட்டு கேள்வி கேட்குறாங்க. இல்லை அமலாக்கத்துறை ரைடு போகணுன்னா மாநில அரசு ஒப்புதல் கொடுக்கணுமா என்ன? போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லை. இதுக்கு என்ன காரணம்னா, இந்திரா காந்தி டைமில் ஃபருக் அப்துல்லா இருந்தார். ஃபருக் அப்துல்லா அந்த மலைக்கு பிடிக்காது, ரைடு விட்டாங்க, போயிட்டாங்க, காஷ்மீருக்கு போயிட்டாங்க. என்ன ஆச்சுன்னா, திருடம் வந்துட்டான்னு சொல்லிட்டாங்க.
ஊரு கூடி வச்சுக்கிடுச்சு. அமலாக்கத்துறை அதிகாரிகள்லாம் கை உடஞ்சி கால் உடஞ்சி ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு வந்து உயிருக்கு போராடுற அளவில் அவதியாக பிளேனில் ஏர் ஆம்புலன்ஸில் கொண்டு டெல்லியில் போட்டு காப்பாற்றணும். அதுக்கப்புறம் தான் லோக்கல் போலீஸ் இல்லாமல் போகிறது ஆபத்துன்னு வரமாட்டேன்ட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் காஷ்மீரில் ரெய்ட் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம், அமலாக்கத்துறை போவாது. வாங்கின அடி அது மாதிரி. அது மாதிரி நம்ம ஊரில் ஒருத்தர் பண்ணார் தெரியுமா உங்களுக்கு, எம்ஆர் ராதா. இன்னொருத்தர் வந்து ரஜினிகாந்த். எம்ஆர் ராதா என்ன பண்ணிட்டாருன்னா என் வீட்டை திருட முதுட்டான்ட்டார். உள்ள புது வச்சுட்டாங்க, ரைடே நடக்காம போயிடுச்சு. இது பாக்யராஜ் சொன்னார் இந்த செய்தியை. ரஜினிகாந்த் என்ன பண்ணார்னா அவர் வெளியூரில் இருந்தார் ஷூட்டிங்கில், அவர் வீட்டுக்கு ரைடு வந்துட்டாங்க. அவர் வரவே இல்லை, ஷூட்டிங் முடிச்சுட்டு வரவே இல்லை, அங்கேயே இருந்துட்டார். இவங்களும் வெயிட் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல, திரும்பி போயிட்டாங்க. இதெல்லாம் இருக்குது. லோக்கல் கவர்மெண்ட்டுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் போக முடியாது. அந்த அனுமதி இல்லாமல் தான் செந்தில் பாலாஜி வீட்டில் அவங்க உள்ளே போந்தாங்க, செவரேறி குதிச்சாங்க, அடிச்சு விட்டாங்க, தாக்கப்பட்டார்கள்னு கேஸ் போட்டாங்க. அதெல்லாம் தான் வந்து கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன். நீ எப்படி அனுமதி இல்லாமல் எப்படி நீ போன? இப்போ ஒன்று அலோவ் பண்ணாக்க நாளைக்கு திருட பூந்தா கூட அது யார் கேட்க முடியும்? திருடானா நீ அமலாக்கத்துறை அதிகாரின்னு யாருக்கு தெரியும்? இதெல்லாம் தான் கேள்வி. ஏன் கேள்வி அதை எல்லாத்த விட எவ்வளவு இது நீ அமலாக்கத்துறையின் மூலமாக கைப்பற்றப்பட்ட கணக்கில் காட்டப்படாத பணம் எவ்வளவு, அந்த பணத்தினால் மக்களுக்கு கிடைத்த நன்மை என்ன, இது வெளிப்படையாக நீ சொல்லணும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளார ரெய்டு போகிற பத்திரிகைகள் வர்றது ஒரு ஃபிக்ஸட் லைன்ஸ் வருது. இந்த தொழிலதிபர் வீட்டில் ரெய்டு, அமலாக்கத்துறை வருமானம் பரபரப்பு போட்டுட்டு பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன, பல தஸ்தாவேஜுகள் கைப்பற்றப்பட்டன, நகைகள் எடுக்கப்பட்டன, பல ரொக்கமாக கிடைத்தது. எவ்வளோ கிடைச்சது? என்ன முக்கிய ஆவணம் என்ன? இதுவரையிலும் அதுக்கு இந்த ரெய்டு ஆனதுக்கு அப்புறம் இந்த தகவல் ஏதாவது வந்திருக்குதா? ஆனால் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சார். முதலமைச்சரும் துணை முதல்வரும் சிக்கிட்டாங்க, அவ்வளோதான் அப்படின்னு. நீங்கள் தான் இருக்கிறீங்களா எழுதுறதுக்கு? என்ன வேணாலும் எழுதுறதுக்கு நீங்கள் தான் இருக்கீங்களா? எனக்கு அப்படி தான் வந்து ஒரு தூரம் ஒரு மிரட்டல் ஒன்று வந்தது, ஜாக்கிரதையாக இருந்துக்கு, அந்த கணக்கு இந்த கணக்கு. நான் சொன்னேன் அவங்களுக்கு எனக்கு என்ன கிடைச்சது, நீ தான் அதில் அவரோட இருக்கிற, ரொம்ப தேங்க்ஸுங்க, அதை அவர்கிட்ட சொல்லுங்க, 10 பைசா கொடுக்கல சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இல்லை எதுக்கும் உனக்கு ரைடு வரும், ஜாக்கிரதையாக இருக்கும். நான் சொன்னேன் ரைடு வரதை பற்றி எனக்கு ஆட்சேபம் இல்லை, என்னைக்கு வேணாலும் வாங்க நான் இது பண்ணுறேன். ஆனால் செய்தி மாத்திரம் நான் சொல்கிற செய்தி போடணும். என்னன்னாங்க, காந்தராஜ் வீட்டில் வருமான வரித்துறை ரைடு, பல கோடி கருப்பு பணம் கைப்பற்றப்பட்டது, பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதுன்னு செய்தி போடணும். எதுக்குன்னாங்க, நீங்கள் பாட்டு ரைடு பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஒன்றுமே சிக்கலன்னு சொன்னீங்கன்னா கடைக்காரன் பூரா வீட்டுக்கு வந்துடுவான், ரைட்டில் கூட காய்ச்சல் பிச்சைக்காரன் போட்டிருக்கு, இவனை நம்பி கடன் கொடுத்துட்டேன்னு. அதனால் பல கோடி கிடைச்சதுன்னாக்கா சமூகத்தில் எனக்கு ஒரு கௌரவம் இருக்கும். ரைடு போகிறது சமூக அங்கீகாரம். ஆமாங்க, ரைடு பண்ணி பல கோடி வச்சுருக்காருங்க, எவ்வளோ பணம் வச்சுருக்காரு இப்போ தான் தெரியும். நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம், கருப்பு பணமே இவ்வளோ இருக்குதுன்னா ஒயிட் எவ்வளோ இருக்கும் பாருங்க. சமூக அந்தஸ்துங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு சொசைட்டியில் பெரிய ஆள்னாக்கா உங்களுக்கு டயபிட்டிஸ் நோய் இருக்கணும், பிளட் ப்ரெஷர் இருக்கணும், அப்புறம் வந்து ரைடு நடந்துருக்கணும். இது இல்லைன்னா நீங்கள் என்ன பெரிய மனுஷன்? ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, ஒரு பெரிய பார்ட்டி, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில், அங்கே போய் ஐஸ்கிரீம், சார் யூ வாண்ட் ஐஸ்கிரீம்? நோ, ஐ எம் டயபெட்டிக் அப்படின்னா நீங்கள் பெரிய மனுஷன். எனக்கு சர்க்கரை வியாதி அப்படின்னா நீங்கள் பெரிய ஆள். பெரிய மனுஷன் சர்க்கரை வியாதி கூட இல்லையா, ரொம்ப ஆர்டினரி ஆள் போடும். இதெல்லாம் சர்க்கரை வியாதி, பிளட் ப்ரெஷர்லாம் உங்களுடைய சமூக அந்தஸ்தின் அடையாளம். இல்லைன்னா நீங்கள் பணக்காரர் இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. 2011 2G ஒரு பிரதானமான ஒரு ஊழல் குற்றச்சாட்டாக அன்னைக்கு பார்க்கப்பட்டது. உள்ளபடியே அதுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள் அந்த தேர்தலில் வெற்றியும் அடைஞ்சார்கள். 2Gக்கு ஆதரவு, 2G நடந்ததுன்னு சொன்னவங்க வெற்றி அடைஞ்சு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது. அப்படி ஒரு மாற்றம் இப்போ நிகழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த ரைடெல்லாம் பட்டியலிட்டு ரைடை பற்றி இப்போ யாருமே சீரியஸாக எடுக்கிறது இல்லைங்க. மக்கள் கூடவா? மக்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதை அமலாக்கத்துறை அமித்ஷாவுக்கு யார் பிடிக்கலையோ, ஒரு பிஜேபிக்காரன் வீட்டில் கூட ரைடு நடக்கலையே, அது எப்படி? இப்போ பழனிசாமி கூட இத்தனை பேர் உட்காந்துருக்காங்களே, எதுக்காக இருக்காங்க? எதனால? பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறதுனால நம்ம வீட்டில் ரைடு நடக்காதுங்கிறதுனால தான் இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க பக்கத்தில். பிஜேபின்னாலே யூஆர் இது புல்லட் ப்ரூஃப் மாதிரி, இடி ப்ரூஃப், ஷீல்டு. ஆமாம், பாதுகாப்பு, இடி ப்ரூஃப், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரூஃப்.
அதுக்காக தானே இப்போ பழனிசாமிக்கு அங்கீகாரம் கிடைச்சது எப்படி? அதனால தான் அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. அதனால தானே அவர் வந்து கூட்டணியை முறிச்சுக்கிறேன் போது கட்சிக்குள்ளார ஏன் தகராறு வருது? நம்ம உன்னை நம்பி வந்திருக்கேன், ரெய்டு நடக்காமல் இருக்கிறது, பாதுகாப்பு கொடுக்கறது தானே வந்திருக்கேன், நீ பாட்டுக்கு பிரிச்சுக்கிட்டு போயிட்டாலும் ரெய்டு நடத்தா என்ன ஆகும்? எப்போ பயந்துட்டாங்கன்னாக்கா எடப்பாடியினுடைய சகல ராமலிங்கம் வீட்டில் ரெய்டு நடந்து பார்த்தா அவர் கட்சியில் பிளவே வந்தது. நாங்கள் வந்ததே ரெய்டு நடக்கிறது தப்பிச்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம், வீட்லேயே நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? எடப்பாடி கொஞ்சம் திமுறை கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தார், அடக்குனாங்க. அதே மாதிரி திடீர்னு மறுபடியும் அவர் ஒரு மிரட்டினாங்க. ஒரு விஷயம் இப்போ நல்லா தெரியுதுங்க, பாஜக ஏதோ ஒரு இனம் தெரியாத சிக்கலில் சிக்கிக்கிட்டு இருக்குது. பாஜக அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து தீவிரவாத தாக்குதல். இந்த தீவிரவாத தாக்குதல் நிஜமாவே நடந்ததுங்கிறதுக்காக பல்வேறு வகையான ப்ரூஃப்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா புல்வாமா நடந்த போது முடிச்ச உடனே நம்ம ராணுவ வீரர்கள் இறந்தாங்க தாக்குதல். உடனே அந்த இராணுவ மருத்துவமனைக்கு போய் போஸ்ட் கொடுக்குறாரு. அந்த போஸ்ட்லேயே பல விஷயங்களில் மாட்டிக்கிட்டார். எல்லா இராணுவ வீரரும் போரில் பாதிக்கப்பட்டவர்கள் எடுக்கிறாங்க, எல்லாம் ஜாலியாக வீடியோ பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதான் அதை எடுத்து அதில் வர மாட்டேங்கிட்டாங்க. அப்புறம் அர்னாப் கோசாமி போன்ற ஒரு தேசபக்தி உள்ள ஒரு ஆசாமி எப்படி புல்வாமா தாக்குதல் நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு ஒரு வீடியோ பேசி மாட்டி ஜெயிலுக்கெல்லாம் போனார். இன்னைக்கு அவர் தான் பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்லுவோம். ஆமாம், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர். அதுதான் பொன்ராஜ் அவர் அதான் அப்துல் கலாமுடைய செயலாளர் அவர் சொன்னார், தேசபக்தி உள்ள பேட்ரியாட்டிக்காக இருக்கிற வந்து பாரத மாதாக்கு ஜெயின்னா சொல்லலாம், உன்ன மாதிரி ட்ரைட்டர் சொன்னால் எப்படியா சொல்கிறதுன்னு கேட்டார். ஏதோ ஒரு இனம் தெரியாத ஒரு இதில் மாட்டிட்டு அதனுடைய விளைவு தான் இந்த யுத்தம் நடந்தது அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, பல்வேறு வகையான தகவலை கொடுக்குறாங்க. இதுவரையிலும் நமக்கு இது உண்மை நடந்த ஒரே ஒரு விஷயம்தான் உண்மை. பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள்னு சொல்லப்படுகிற யாரோ ஒரு 15 பேர் 240 கிலோமீட்டர் காஷ்மீருக்குள்ளார வந்து பகல்காமுக்கு வந்து அப்பாவியாக ஊர் சுற்றி பார்க்க வந்த 25 இந்தியர்களை கொன்னதுங்கிறத மாத்திரம்தான் கொண்டுட்டு அவங்க திரும்பியும் போயிட்டாங்க பாதுகாப்பாக போயிட்டாங்க. இதை தவிர இந்த தீவிரவாத தாக்குதலில் சொல்கிற மற்ற எல்லாமே இருக்கலாம். ஆமாம், பாகிஸ்தான் சொல்கிறாங்க 6 ரஃபேல் விமானத்தை அடித்து உடச்சி அந்த தூளாக எல்லாம் இது பண்ணி இப்போ காட்டுறாங்க, சிஎன்என்ல போடுறாங்க. உங்களுக்கு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், உலக வங்கி தீவிரவாத தாக்குதல் முடிஞ்ச அடுத்த நாள் அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு காசு கொடுக்குது. உலக நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து கொடுன்னு கொடுத்தா சொன்னால் தான் கொடுக்க முடியும். அப்போ இந்த தீவிரவாத தாக்குதலை வந்து உலக நாடுகள் ஆதரிக்குதுன்னு அர்த்தமா? இதெல்லாம் கேள்வி. அப்போ ஒன்றிய அரசு இதெல்லாம் எதில் கேட்குறேன்னா பயத்தில் கேட்குறேன். உன் பேச்சை நம்பி தானே காஷ்மீருக்கு அந்த சுற்றுலா பயணிகள் போனாங்க. நீ அமித்ஷா சொன்ன இல்லை, காஷ்மீர் சுதந்திரம் அடைந்து விட்டது, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், யார் வேண்டுமானாலும் சுற்றுலா போங்கன்னு சொன்னதை நம்பி போய் இறந்து போயிட்டாங்க. இப்போ அவன் உள்ளே வந்து கொண்டு விட்டு போயிருக்கான், இன்னைக்கு வரலாம் அவனை பிடிக்கல. நீ அங்கே அடித்தா இங்கே அடித்தான்னு சொல்கிற நம்பர் தான் இல்லையான்னு தெரியல, பயமாக இருக்குது. நீ என்னை பாதுகாப்பியா இல்லையாங்கிற பயத்தில் இவ்வளவு நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் வந்தவங்க போனாங்களான்னு தெரியல, போனாங்களான்னு தெரியல. நம்ம இன்னும் நீ பாட்டுக்கு இதாகிட்டோம், ஜெயிச்சிட்டோம் கெயிச்சிட்டோன்னு ஆளுங்களை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிற உண்மையா? ஏன்னா 30வது மைலில் கல்பாக்கம் இருக்குது அணுவில், 200 150 200 மைலுக்கு அந்த பக்கம் கூடங்குளம் இருக்குது, 2 அணுவில் இருக்குது. ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகிறது? அப்போ ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் இருக்க எதிர்கட்சியோட ஒரு வலிமையான ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதிமுக, பிஜேபி, மற்ற மெகா கூட்டணி அமைன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மெகா கூட்டணி அமைகிற பட்சத்தில் இந்த மாதிரி ஈடி ரேட் எல்லாம் தேவையா? மெகா கூட்டணின்னா அதில் யாரெல்லாம் சேர போகிறாங்க? திமுகவுக்கு எதிர்ப்பு இருக்கக்கூடிய எந்தெந்த கட்சியெல்லாம் சேரப்போது? மெகா கூட்டணியில் யாரெல்லாம் இருப்பாங்க? ஒரு உத்தேசமாக சொல்லுங்க. இந்த பக்கம் ஆல்ரெடி பாமக இருப்பதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, யாருக்கிட்ட? பிஜேபியோட கூட்டணியில இருக்காங்க. இப்போ அதிமுக பிஜேபி ஒன்று இருக்காங்க, ஏற்கனவே இருக்கிறாங்க. அவங்க ஒன்று புரிஞ்சு போகலையே, இருந்துகிட்டு இருக்காங்க. போன எலெக்ஷனே அவங்க சேர்ந்தா நின்னாங்க. இன்னும் மெகா கூட்டணி அமையுன்றாங்க. யாரு எந்த கட்சி வந்து சேரப்போகுது? திமுகவில இருந்து உடைச்சிட்டு வரலாம்னு சொல்றாங்க. அது யாருன்னு சொல்லுங்க, யாரும் சொல்லுங்க. மெகா கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, வேற எந்த கட்சி இவங்க எல்லாத்தோட பெரிய கட்சி யார் உங்க கூட சேர போறாங்க சொல்லுங்க. சீமானே சேரலான்றாங்க. மெகா கூட்டணி அப்படின்றீங்க, அந்த மெகா கூட்டணியில யாருன்னு கேட்டாக்க பேரே வர மாட்டேங்குது. சீமானே சேரலான்றாங்க. குட், வெரி குட். ஓ, இதுதான் மெகா கூட்டணி. சீமானே சேரலான்றாங்க. பேச்சுவார்த்தை. வெரி குட். வேற அப்புறம் யாரு? வேற யாரு? விஜய சொல்லுவீங்க, அவர் இன்னும் எலெக்ஷன்ல நிக்கல.
சீமான் இன்னும் டெபாசிட்டே வாங்கல. ரெண்டு பேரும் சேர்ந்து மெகா கூட்டணி. மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள். சரி, திமுக இருந்து உடைச்சு எடுப்புன்றாங்களா, அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதுதான் இருக்கலாம். தேர்தல் நேரத்தில் வந்து இடஒதுக்கீடு சீட்டு கேட்கும் போது எனக்கு இவ்வளோ சீட்டு கூட இவ்வளோ இது கொடுக்கறதுலாம் வரும்போது பிளவு ஏற்படலாம், வெளியே போகலாம். அப்போ தேமுதிக, பாமக, பிஜேபி, தேமுதிக, பாமக வந்து கணக்கில் சேர்த்தாதீங்க. ஏன்னா அவங்க எங்கே சேருவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம். அவங்க பேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. விக்கிரவாண்டி எலெக்ஷனில் வந்து பாமக என்னங்க பண்ணுச்சு? ராத்திரி 9 மணி வரலும் பழனிசாமி கூட கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காங்க. காலையில் 11 மணிக்கு பாஜகவுடன் கூட்டணின்னு போயிட்டாங்க. யாருக்கு தெரியும்? விஜயகாந்த் போய் கலைஞர்கிட்ட பேசிட்டு வர்றாரு. பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டதுன்னு கலைஞர் அறிவிக்க விடுறாரு. பிரேமலதா இல்லை, நாங்கள் ஜெயலலிதாவோடு சேர்ந்து விட்டோம்ன்றாங்க. ஒரே நாளில் 2 அறிக்கை வந்தது. எந்த கட்சிக்கு போவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாத விஷயத்த நம்ம பேசுறதுல அர்த்தம். நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா கட்சியும் சொல்லலாம், இந்த அணியில் தான் சேருவாங்க, இந்த அணியில் தான் சேருவாங்க. இந்த 2 கட்சியை மாத்திரம் யாராலுமே சொல்ல முடியாது. தலைவர்களுக்கே தெரியாத விஷயம். எங்கே பேரம் படி தான் அங்கே போவாங்க. அது ஒன்றும் நம்ம அதை பற்றி அதை விட்டுருங்க, மற்ற கட்சியெல்லாம் சொல்லுங்க. 2வது அவங்க 2 பேரும் எந்த எலெக்ஷன் நின்று ஜெயிச்சாங்க? ஒரு எலெக்ஷனோட முடிஞ்சு போச்சு. சரி, ஒரு காலத்தில் பாமக வந்து ஒரு முடிவெடுக்கிற இடத்துல இருந்தாங்க. தே ஆர் த டிசைடிங் ஃபேக்டர். அது ஒரு காலம். அந்த தைரியத்தில் தான் அவர் அன்புமணி வந்து முதலமைச்சரான என்னுடைய முதல் கையெழுத்துன்ற அளவுக்கு அவர் போனார். மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டிக்கிட்டாங்க. அதான் கடைசி. 2026 தேர்தல் உள்ளபடியே திமுகவுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் எதிர்பார்க்கணும்? தேர்தல் நேர்மையாக நடந்ததுன்னா 234 தொகுதி திமுக தான் வரும். உங்க நம்பிக்கையா நடந்தால் ஆசை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? மருத்துவருடைய ஆசைன்னு புரிஞ்சுக்கலாமா? ஆசை இல்லை, நடக்கிறத சொல்றேன். யாருக்கு எதிர்த்து சரி வேற யார் ஜெயிப்பா நீங்க சொல்லுங்க. யாருக்கு ஓட்டு போடுவாங்க மக்கள்? அது ஆல்டர்னேட்டிவா இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன ஆனாரு? 3 எலெக்ஷன் நிக்கவே இல்லை. எலெக்ஷன்ல நிக்கல, புறக்கணிக்கிறேன்ட்டு போயிட்டார். கட்சியே இல்லையே அவர்கிட்ட. 1500 பேர் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு 50 எம்எல்ஏக்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் சொல்லி ஒரு 20 பேர். வேற யார் இருக்கு அவர் கட்சியில்? தேர்தல் ஆணையத்தை பாஜக கூட்டணி இருக்கிறதுனால தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம். ரெட்டை இலச்சனை, ரெட்டை இலச்சனத்தையே காணாமல் அடிச்சு விட்டாரு. ரெட்டை இலச்சனை கிடைச்சதுன்னா ஜெயிச்சுட்டோங்கிற ஒரு காலம் போய் ரெட்டை இலையை குப்பையிலையா மாற்றணும். ரெட்டை இலையை வச்சுட்டு எத்தனை தோல்விங்க? 10 தோல்வி பழனிசாமின்னு பேர் வாங்கியிருக்காங்க. ரெட்டை இலையில் தான் இருந்தார். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டா நான் திமுக கூட்டத்திலேயே சொன்னேன், ஒரு எதிர்கட்சிகள் இல்லாத இதாக இருக்குது, அது உங்களுடைய ஆளுங்கட்சிக்கு நல்லது இல்லைன்னு. நல்லது இல்லைன்னு? ஆமாம், மெத்தனை வரும். நம்மளை எதுக்கிறதுக்கு ஒருத்தர் வரும். ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்க, இன்னொருத்த ஓடி வந்தால் தான் நான் வேகமாக ஓடுவேன். ஓடுறதுக்கு இன்னொரு ஆளே காணுங்க. அதானே இன்னைக்கு இருக்கிற நிலைமை. ஒரு காலத்தில் நேரு அதுதான் அங்கே பண்ணார். காங்கிரஸுக்கு பெரிய எதிர்கட்சியே இல்லாமல் போயிடுச்சு நேரு காலத்தில். அப்புறம் தான் ராஜாஜி வந்து ஓய்வாக உட்காந்துக்கிட்டு இருந்தார். ராஜாஜி தான் பெஸ்ட்டாக ஆடுன்னு சொல்லிட்டு ராஜாஜிக்கு ஃபோனை போட்டு ஒரு எதிர்கட்சி ஒன்று ஆரம்பிங்க, நமக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கூட எனக்கு தெரியும். அப்புறம் தான் சுதந்திர கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார் ராஜாஜி. நேரு சொல்லி ஆரம்பித்தார். அது அப்புறம் வந்து அதுலேருந்து பிரிஞ்சு போனவங்க தான் பாஜக, கிஜாக்க, பல்வேறு கட்சிகளாக மாறிச்சு. ராஜாஜியால் ஆரம்பிச்சு அது மாதிரியான சூழ்நிலை இன்றைக்கி ஸ்டாலினுக்கு வந்துருக்கு. எதிர்த்து பேசுறதுக்கு வாய் சவடால் அடிக்கிறதுக்கு கூட ஒருத்தர் இல்லைங்க. இல்லை, பொம்மை முதல்வர் அப்படின்னு இன்னும் சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி அவர்கள். முதல்வரை பார்த்து இந்த மாதிரி ரைடெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. இந்த ரைடெல்லாம் முதலமைச்சருக்கு முதல்ல தெரியுமா? அவருடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறாரு. ஸ்டெர்லைட் ஆலையில் இது கொண்ட போது நானே டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னார்ல, அந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறாரு. ஒரு முதலமைச்சர் அவருடைய மாநிலத்தில் நடந்த துப்பாக்கி சூடு டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் பூலோகத்திலே யார்? பழனிசாமி தவிர வேறு யார்? அதை ஞாபகத்தில் சொல்கிறாரு. எனக்கு தெரியாமல் போச்சு, அது மாதிரி நீ மாட்டிக்கிட்டேங்கிற சொந்த அனுபவத்தை சொல்கிறாரு. அதனால் ஜாக்கிரதையான்னு சொல்கிறாரு. அந்த வகையில் பாராட்ட வேண்டியதுதான். நான் அந்த மாதிரி ஏமாந்துட்டேங்க, ஓரளவும் தெரியாமல் சுற்றி என்ன நடக்குதோ தெரியாமல் நான் பாட்டுக்கு வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்தேன். அது மாதிரி நீங்கள் அதான் எனக்கு எப்படி ரைட்லாம் நடந்தது தெரியாமல் போச்சு, அது மாதிரி உங்களுக்கு ஆகிடுச்சான்னு கேட்குறாரு. ஆனால் தொடர்ந்து திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே பலர் வந்து சிக்கிட்டே இருக்காங்க சில சர்ச்சைகளில். நான் முதல்லையே சொன்னேனுங்களேன், யாரெல்லாம் எலெக்ஷனில் ஸ்ட்ராங்காக நடத்துவாங்கன்னு இருக்காங்களோ அவங்க வீட்டிலலாம் ரெய்ட் நடக்குன்னு அவன் 3 மாதமாக சொல்லிட்டு தானே இருக்கேன். இல்லை, இந்த அமலாக்கத்துறை இந்த ரெய்டெல்லாம் தாண்டி
அமைச்சர்களே வந்து சில வார்த்தைகளை தவறா பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் சிக்கல்ல மாட்டுறாங்க. இதெல்லாம் எதிரொலிக்கும் இல்லையா இன்னும் தேர்தலில்? ஒலிக்கட்டுமே. ம். 1971 திராவிட கழக மாநாடு ஒன்று நடந்தது சேலத்தில். திராவிடர் கழகமான திராவிட கழக மாநாடு. எம்.ஆர். ராதா அப்போ தீவிரமாக அரசியலில் இருந்தார். ராமாயண நாடகம் போடுவாங்க. அந்த ராமாயண காட்சிகளை வந்து அலங்கார வண்டியில் கொண்டு வர்றாங்க. ராம வந்து நின்றுக்கிட்டு இருப்பான், ஒரு கறியை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், அதில் மாட்டுக்கறின்னு எழுதியிருக்கும். அது சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இன்னொரு கையில் பாட்டில் இருக்கும், சுறாபானம்னு இருக்கும். லக்ஷ்மண மடியில் சீதை படுத்திருப்பான். சீதை மடியில் லக்ஷ்மண படுத்திருப்பான். அவங்க 2 பேரும் இதை தண்ணி அடிச்சுருப்பாங்க. அது மாதிரி ஊர் ஒருத்தல கொண்டு நடந்த சம்பவம் ஃபோட்டோ எடுத்து அகில இந்திய அளவில் இலஸ்ட்ரேட் வீக்லி, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இப்படி அகில இந்திய அளவில் இந்து கடவுள் கேவலப்படுத்தப்பட்டார்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி, 71 எலெக்ஷன் முன்னாடி, பெரிய அகில இந்திய அளவில். அன்றைக்கி காங்கிரஸ் இந்த மத துரோகிகளையா நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் பெருசாக போனாங்க. அந்த எலெக்ஷனில் தான் 234 தொகுதியில் 184 தொகுதியில் திமுக தனியாக ஜெயிச்சு. இவ்வளவு பிரச்சாரம். அப்போ வந்து சோன்னு ஒரு ஆசாமி இருந்தார், உலக மகா உத்தவர் வேஷம் போட்டு சுற்றிட்டு இருந்தார். தனி பத்திரிகை வெளியிட்டார் துக்ளக்களுக்காக. அப்படியே சொல்லுவான் 3%காரருக்கு பத்திரிகைகள் இப்படித்தான் எழுதுச்சுன்னு கிடையாது. கருத்து கணிப்பு என்ன வந்து தெரியுமில்ல, 67 வந்த திமுக 71 அழிந்தது, 10 இடம் கூட தேராது. இதெல்லாம் துக்ளக்களே வந்த செய்தியா? கருத்து கணிப்புங்க, கருத்து கணிப்பு. அப்போ சீஃப் செக்ரட்டரியா இருந்த ராயப்பா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, போலீஸ் ரிப்போர்ட் வந்துருச்சு, திமுக காலி, அடியோடு வேறு இருக்கப்பட்டது போலீஸ் ரிப்போர்ட்டு. அதை வச்சுக்கிட்டு சீஃப் செக்ரட்டரி ராயப்பா காமராஜர்கிட்ட போகிறார். ஓட்டு எண்ணிக்கை நடக்குது, 8 மணிக்கு ஆரம்பிச்சிருக்குது, முன்னணி நிலவரமே இன்னும் வரல. அதுக்குள்ளே போகிறார். ஐயா எங்கே பதவி பிரமாணம் பண்ணிக்க போகிறீங்க, இடத்த சொன்னீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ஹாலெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இது இருக்கும், பாதுகாப்பு கொடுக்குறது எல்லாம் ரெடியாக இருக்கும்னு அவர்கிட்ட பேசிட்டு வர்றாரு. 11 மணிக்கு வெளியே வர்றாரு. 10 மணி வரலும் போயிட்டு இருந்த ஒரு நிலவரம் 11 மணிக்கு மாறுது, 1 மணிக்கு எங்கேயோ போகுது, 2 மணிக்கு பார்த்தாக்கா காங்கிரஸுங்கிற பேரையே காணும். ஆட்சி 67 வந்து 50 இடத்துல 30 இடத்துக்கு என்னமோ இருந்த காங்கிரஸ் 15 இடத்துக்கு போச்சு. அதோட காமராஜருடைய அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சது. அந்த ஃபார்முலா இப்போ ஒர்க் ஆகுமா தெரியாது, நடந்ததை சொல்கிறேன். நடந்ததை சொல்கிறீங்க, அவ்வளோதான். புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுங்க, புரியாட்டி போ. இன்னும் வேற ஏதாவது அடுத்தடுத்து அமைச்சர்கள் சிக்குவாங்க, ஊழல் குற்றச்சாட்டுலாம் அவருன்னு எதிர்பார்க்க லிஸ்டே கொடுத்துருக்காரு, நடக்கும் இல்லையா? அவன் கண்டிப்பாக வரத்தான் செய்யும், வரும். இன்னும் நான் ஒன்றும் பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது நான் மாற்றத்துக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஒரு பெரிய அரசியல் தலைவர் வந்து இறந்து போகலாம். ஏன்னா அனுதாப ஓட்டு ஒன்று இருக்குது இல்லை எந்த தரப்புல, இந்த தரப்பு யாரோ ஒருத்தர் நம்ம அப்படித்தானுங்களை ஓட்டு போட்டு பழகி இருக்கிறோம். எம்ஜிஆருக்கு 3வது தடவை ஓட்டு போட்டது எதுக்காக போட்டோம்? உடம்பு சரியில்லாமல் அவர் படுத்தாரு, இந்திரா காந்தி சுட்டு விட்டாங்க, அதனால தான் ஓட்டு போட்டோம். சரி, அதான் அன்றைக்கி பார்லிமெண்ட்டில் என்ன சொன்னாங்க, நோவையும் சாவையும் பார்த்தா ஓட்டு போட்டோம். நாங்கள் அரசியலுக்காக போட்டோம், கொள்கைகளுக்காக போட்டோம். தமிழன்பன் கவிதை இருக்குதுங்க, தலைவனுக்கு சிறை, தற்கொலை செய்து கொண்டோம், தலைவனுக்கு நோய், தீயிட்டு மாண்டோம், இப்படி தனி மனிதருக்காக செத்தோமே தவிர தத்துவங்களுக்காக நாங்கள் செத்ததில்லை. எங்களுக்கு வாழத்தான் தெரியாது என்று நினைக்காதீர்கள், சாக கூட எங்களுக்கு தெரியாது. இது மாதிரி ஆளுங்க. அந்த ராஜீவ்காந்தி மரணத்தில் வந்து 2 மாநிலம் தாங்க தேர்தல் மாறிச்சு, ஆந்திராவும் தமிழ்நாடும். அதான் ரமணா படத்தில் சொல்லுவாங்க, யூ தமிழ் யுவர் எமோஷனல் இடியட்ஸ் அப்படின்னு. அதைத்தான் இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு பெரிய தலைவர் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் படுத்தாக்கா அதை வச்சுக்கிட்டு அனுதாப ஓட்டு ஒன்று இருக்குது, இதையும் அவங்க பார்ப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க. சொன்ன மாதிரி மத கலவரத்தை வந்து இங்கே தென்பரங்குன்றத்தில் ட்ரை பண்ணாங்க, எடுபடலை. அப்புறம் வக்ஃபு இதை சட்டத்தை கொண்டு வந்தாங்க, மத கலவரம் வரும்னு பார்த்தாங்க, வரல. வேறு வழி இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சது ஃபுல்வாமா 2 நடத்திட்டாங்க. உண்மையாக நடந்ததா என்ன நடந்தது? இப்போ நான் அதுக்கு மேலே பேசுனாங்க தேச துரோகி ஆகிடுவோங்கிற பயத்தினால நம்ம அந்த விமர்சனம் இல்லை. இப்போ நான் அதை பற்றி நான் பேசுறதுக்கு காரணம், உன்னை நம்பி நான் இருக்கிறேன்யா, 240 கிலோமீட்டர் உள்ளே வந்து கொண்டு போயிட்டோம். அது மாதிரி தமிழ்நாட்டில் வரமாட்டான்னு என்ன இருக்குது?
அமித்ஷா தான் சொல்லணும். இன்றைக்கி வரலாம் அமித்ஷா எங்கே போனார்னு தெரியல, தகவலே காணுமே. அந்த தாக்குதலுக்கு அப்புறம் அமித்ஷாங்கிற பேரே காணுமே. உள்துறை அமைச்சர் ஒரு வரி கூட பேசலையே. யார் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு தெரியலையே. எல்லா நாட்டுக்கும் ஒரு அனைத்து கட்சி குழு அனுப்புறேன்னாக்கா என்ன அர்த்தம்? குறிப்பாக 7 பொறுப்பாளர்களை இப்போ திமுகவில் உருவாக்கியிருக்காங்க. அந்த 7 பொறுப்பாளர்களுக்கும் தொகுதி வாரியாக பிரித்து கொடுத்து இவங்க அந்த பகுதிகளில் வேலை செய்யணும் அப்படின்னு இந்த யுக்தி எல்லாம் பலன் கொடுக்குமா 2026? அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆனதெல்லாம் போடுறாங்க. இப்போது கிரிக்கெட்டு உங்களுக்கு நம்ம ஏன்னா இந்தியாவில் நமக்கு வேறு எந்த கேமும் தெரியாது, வேறு எதுக்கு லாய்க்கில் கிரிக்கெட்டுங்கிற ஒரு கேம் இருக்குது. விக்கெட் கீப்பருக்கு இவனை தான் போடணும், கல்லியில் இவனை தான் நிற்க வைக்கணும், ஸ்லிப்பில் இவனை தான் நிற்க வைக்கணும், ஃபாஸ்ட் பவுலிங்க்கு அவனை தான் யூஸ் பண்ணணும். இந்த பேட்ஸ்மேன் ஃபேஸ் பண்ணும்போது அவனுக்கு பேஸ் அட்டாக் இருக்கணும் இல்லை ஸ்பின் அட்டாக் இருக்கணுங்கிறதெல்லாம் கேப்டன் டிசைட் பண்ணுவார். சரி, அதுதான் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுறது. அதே மாதிரி தான் எலெக்ஷனில் வந்து இந்த தொகுதிக்கு போய் நேரு ஏங்க திருச்சியில் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர், தேர்தலில் அப்படியே அந்த நேரத்தில் அந்த இடத்துல உளுந்து கிடந்த இடத்துல செந்தில் பாலாஜி எதனால் கொங்கு நாட்டில் இன்னைக்கு அதனால தானே அவர் மேலே அத்தனை கேஸு. ஒன்றுமே இப்போ காந்தராஜ் மேலே ஏன் கேஸ் போடல? ஒன்றுத்துமே லாய்க்கில்லாத ஆளும் வெட்டு வரட்டு தவளை கத்திக்கிட்டு இருப்பான். இவனை அடிக்கிறதுலாம் அர்த்தமே இல்லை, செலவு பண்ண வேண்டியதானு. சரி, அவ்வளோதான். காய்ச்ச மரம் தாங்க கல்லடி போடும். செந்தில் பாலாஜி வெளியே இருந்தால் ஆபத்துங்கிறதுனால தானே செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி விட்டே வெளியே போகணுங்கிறது. அது அவருக்கு இப்போ வசதியாக போகுங்கிறது அவங்களுக்கு தெரியலை. சுதந்திரமாக அவர் செயல்படுவார். இப்போ அமைச்சர் பதவியில் இருந்த போது சில கட்டுப்பாட்டு அமைச்சர் இப்போ அது அமைச்சர் இப்படி செய்யலாமான்லாம் கேட்பீங்க. இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி கேட்க ஸ்காட் ஃப்ரீ உள்ள பூந்து விளையாடுவார், மாட்டிக்கிட்டார். சரி சரி சரி, ரொம்ப நன்றிங்க, தொடர்ந்து பேசலாங்க. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024. 1951. Green Park Coaching Center.